ஹலோ, பாருங்கள், இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் ஊரில் உண்டா இல்லையா? பார்த்துடுங்க. இதுதான் காரைக்காய். எங்கள் ஊரில் காரைக்காய்னா இது பேர். எடுத்து அப்படியே நிற்கிது, செடியாக வளரும். நல்ல முள் இருக்கும். முள்ளை கட்டி தரேன். முள் எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. காலில் குத்துனா கீழே முள்ளை பார்த்துடுங்க எப்படி இருக்குதுன்னு. அப்படி ஷார்ப்பாக இருக்குது. கவனமாட்டு இது பண்ணணும். முதலுங்க பூ பூக்குது. பூ பூத்து இனி காய் காய்க்கும். சரியா? இதை சாப்பிட்டா உடம்பு நல்ல. பார்த்துடுங்க. இதுதான் காய். காயை பார்த்துடுங்க. இது சாப்பிடல. இதை நான் சாப்பிட்டு கட்டி தரேன். ஜம்முன்னு இருக்கும். ஆனால் பழுக்கையில் இது காய் பழுத்தனா கருத்த கலரில் அப்படி ஜம்முன்னு இருக்கும். பார்த்துடுங்க. கொட்டை இருக்கும். சூப்பராக இருக்கும். லைட்டாக இப்போ பச்சையோட சாப்பிட லைட்டாக ஒரு கடுத்த ஒரு டேஸ்ட் வரும். கடுப்பு இனிப்பு அது ஒரு இது. இன்னும் ஒரு வாரம் கழித்து இதை வந்து பார்த்தா பழுத்திருக்கும், சாப்பிடலாம். பாருங்கள், இது மருத்துவ குணம் உள்ளது. அதே போல் இந்த பார்த்துடுங்க. ஒரே ஒரு செகண்ட். ஐயோ, பார்த்துடுங்க. இன்னும் ஒரு மரம் இது காய் நிற்குது. இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மீறு இந்த மீறு உங்கள் ஊரில் உண்டா? பார்த்துடுங்க. நம்மளை யாரை விட சோத்த மீறு. ஐயோ ஐயோ, கொல்லுது. பார்த்துடுங்க. மேலே யாருனே விடையில. உங்கள் ஊரில் உண்டானா சொல்லுங்களேன். இந்த மீறு எங்கள் ஊரில் மீறுன்னு சொல்லி சோத்த எறும்பு. மரத்தில் கோடு கட்டி வாழ வேண்டிய எறும்பு. எல்லோரும் கடிச்சு ஒன்றும் செய்யாது அப்படின்னா பார்த்துடுங்க. கடிச்சு அதை பார்த்துடுங்க. ஒரு செம்மையாக இருக்கேன். கடி தாங்க முடியாது. என்ன பார்த்துடுங்க. கடிச்சு அது எப்படி கடிச்சது. அந்த மரத்தில் இது பண்ண முடியலை. அது எறும்பு கூடுதல். சொத்த எறும்பு கடிக்கும். இதுதான் பார்த்துடுங்க. காரைக்காய். இதில் இலையை பறித்து நம்ம சர்க்கரை இதெல்லாம் போட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து இந்த இலையை சாம்பார் பாயசம் போல் வைக்கலாம். ஜம்முன்னு இருக்கும். நம்ம ஒரு மாதிரிப்பட்ட புண்ணு இதெல்லாம் மாறும். அப்படின்னு நான் ஏன்னா பாட்டியெல்லாம் வச்சு வந்தது இந்த டைமில் 90 92 வருஷங்களாக. இப்போ உள்ள மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அதை பற்றி யாரும் பண்ண மாட்டேதான். காலை சிறங்கு. ஆமாம், சிறங்கு தான். சிறங்குன்னு அடிக்கடி புண்ணு வர்றது ஒரு மாதிரி. இதுக்கு நல்ல மருந்து അല്ലെങ്കിൽ அரைச்சி ஆகலாம். நம்மளே குறையும். சரி, பார்த்துடுங்க. இயற்கையை வழங்க இருக்கதான் நமக்கு பாதுகாப்பு. ஓகே.